வணக்கம். இந்த காணொளி இரண்டாவது பகுதி அத்வைதம் என்ற தலைப்பில் என்னோட முதல் காணொளியின் தொடர்ச்சியாகும். அத்வைதம் பகுதி 1 பல நாட்களுக்கு முன்னால் பதிவு செய்யப்பட்டது, பல மாதங்களுக்கு முன்னால். சில காரணங்களால் தொடர்ச்சியாக என்னால் செய்ய முடியவில்லை. பல நண்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இனிமேல் தொடர்ச்சியாக முடிந்தவரை இந்த காணொளியை பதிவு செய்யலாம் என நினைக்கிறேன். இதை பார்ப்பதற்கு முன்னால் பகுதி 1 நீங்கள் பார்த்துவிட்டு இதை பார்த்தால் நன்றாக இருக்கும். அத்வைதம் பகுதி 1 லிங்கை இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுத்திருக்கிறேன். பகுதி 1 நாம் பரம்பொருளை பற்றி விவரமாக பார்த்தோம். இதை எளிமையாக புரிந்து கொள்வதற்கு திருமூலரின் செய்யுள் உதவியாக இருக்கிறது. அந்த செய்யுள் சொல்வது, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. அதாவது ஒரு மர பொம்மை இருக்கிறது, அது யானை வடிவத்தில் இருக்கிறது, ஒரு சிலை என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு குழந்தை அதை பார்க்கும் பொழுது யானை யானை என்று அந்த யானையைத்தான் அது பார்க்கிறது. ஆனால் ஒரு மர நிபுணரோ தச்சரோ அதை பார்க்கும் பொழுது யானை அவருக்கு முதலில் தெரியாது. அது என்ன மரம், அதை எப்படி செய்திருக்கிறார்கள், அதை எப்படி இழைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர் கவனிப்பார். அதுபோல இந்த பிரபஞ்சம் பஞ்ச பூதங்களினால் ஆனது. சாதாரண மக்கள் இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நாம் இந்த பஞ்ச பூதங்களினால் ஆன பொருள்களையும் மக்களையும் விலங்குகளையும் பார்க்கிறோம். ஆனால் ஞானிகள் அவற்றை தனித்தனியாக பார்க்காமல் அந்த பரபிரம்மத்தையே அவர்களால் பார்க்க முடியும் என்பதுதான் திருமூலர் சொல்வது. இதை பற்றி நாம் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்வோம். போன காணொளியில் ஒரு உதாரணமாக இந்த பிரம்மத்தை அறிவதற்கு, அந்த உணர்வு வருவதற்கு ஒரு உதாரணம் சொன்னேன். நாம் திடீரென்று ஒரு இயற்கை காட்சியை பார்க்க போகிறோம். அந்த இயற்கை காட்சியை ஒரு காரில் போகும்பொழுது மலை மேல் வந்து நின்றவுடன் அந்த அந்த பள்ளத்தாக்கையோ மலையையோ கடலையோ பார்க்கும் பொழுது ஒரு பிரமிப்பு ஏற்பட்டு சில வினாடிகள் அதை நாம் ரசிக்கிறோம். அப்பொழுது அது என்ன பொருள், என்ன மலையா, அது மரமா, எதுவுமே தெரியாமல் அந்த காட்சி நம்மளை பிரமிக்க வைக்கிறது. எனக்கும் இந்த மாதிரி ஒரு உணர்வு முதலில் நிகழ்ந்தது ஞாபகம் இருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்னால் மாணவர்களுடன் தாஜ்மஹால் பார்க்க சென்ற பொழுது, டெல்லியிலிருந்து பஸ்ஸில் போகிறோம் என்று நினைக்கிறேன், புகை வண்டியில் போயிருந்திருப்போம். இறங்கி பஸ்ஸில் போகும்பொழுது அங்கு பேசிக்கொண்டே போகிறோம், அதை பற்றி கவலைப்படாமல் விளையாடி கொண்டு போகிறோம். அங்கே இறங்கினவுடன் நான் திரும்பி பார்க்கும் பொழுது திடீரென்று தாஜ்மஹாலை எதிர்பார்த்த விதமாக தூரத்தில் பார்த்தேன். அப்பொழுது ஒரு பிரமிப்பு தட்டியது. அது மிகவும் ஒரு பிரம்மாண்டமான காட்சியாக இருந்தது. சில வினாடிகள் என்னை மறந்து அதையே பார்த்து கொண்டிருந்தேன். நாம் பிரம்மாண்டமாக இருந்தது என்று சொல்லும் பொழுதே அந்த வார்த்தையில் பிரம்மம் இருக்கிறது. பிரம்மாண்டம் என்றால், அண்டம் என்றால் முட்டை என்று சொல்வார்கள், அண்டா ஆர் கோளம் என்று வைத்துக் கொள்ளலாம். பிரம்மாண்டம் என்றால் பெரிய கோளம். இந்த பிரபஞ்சத்தை நாம் பெரிய கோளம், பூகோளம் என்று சொல்வது போல் பிரம்மாண்டம் என்பது பெரிய ஒரு காட்சியை குறிக்கிறது. இதுபோல நாம் பல காட்சிகளை வாழ்க்கையில் கண்டிருப்போம், நமக்கு ஞாபகம் இல்லை. இயற்கை காட்சியில் ஒன்றுதான் நம் பிரம்மத்தை காண வேண்டும் என்பது அவசியமில்லை. இசையிலும் இந்த பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த சங்கீத மும்மணிகள் என்று சொல்லப்படும் முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள், தியாகராஜர் சுவாமிகள் இசையிலேயே அவர் பிரம்மத்தை உணர்ந்ததாக சொல்லுவார்கள். தியாகராஜர் முக்கியமாக 99% பாடல்களில் அவர் ராமரை பற்றியே பாடுகிறார். அவர் ராமரை பிரத்யட்சமாக பார்த்ததாக சொல்லுவார்கள். இங்கே ஒரு பாடலை, அவருடைய கிருத்தியை சொல்லியிருக்கிறேன். அது நாத தனுமனுஷம் சங்கரம் நமாமி மனசா சிரசா. இது சித்தரஞ்சனி என்ற ராகத்தில் வரும் கீர்த்தனை. அந்த கீர்த்தனையில் அந்த இசை ரூபமான சங்கரரை, சிவனை நான் மனதாலும் உடலாலும் தலை குனிந்து வணங்குகிறேன் என்று சொல்லுகிறார்.
அந்த நாதத்தில் அவர் சிவபெருமானை காண்பதாக சொல்லுகிறார். மற்றொரு உதாரணம் எனக்கு தோன்றுகிறது. ஒரு வரிசையில் நின்று கொண்டிருக்கிறோம். அங்கு ஒரு தாய் தன் குழந்தையை வைத்துக்கொண்டு நமக்கு முன்னால் நிற்கிறாள். அவள் முகத்தை நாம் பார்க்க முடியவில்லை. அந்த குழந்தை அங்கு வருபவர்களை பார்த்து சிரிக்கிறது. அதற்கு ஒரு எல்லா மனிதர்களையும் பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம் வருகிறது. அவர்கள் அது ஆணா பெண்ணா, குட்டையா உயரமா, எந்த ஜாதி எந்த மதம் என்பது என்ன வயது எதுவும் அந்த குழந்தை பார்க்காமல் யாரை பார்த்தாலும் அது மிகவும் அழகாக சிரிக்கிறது. அதை நமக்கு பார்க்கும் பொழுது கடவுளையே பார்க்கும்போது தோன்றும் சில சமயம். இதேபோல் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற வாசகத்தை நாம் கேட்டிருக்கிறோம். செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வதை கேட்டிருக்கிறோம். அதாவது இந்த பரபிரம்மம் என்பதை நாம் அறிவதற்கு பல சந்தர்ப்பங்களில் நாம் அறிகிறோம். ஒரு ஓவியர் அவர் படம் வரைந்து கொண்டிருக்கும் பொழுது அதை கவனமாக வரையும் பொழுது அவர் அதில் ஒரு சந்தோஷம், பிரம்மத்தை அறிந்த சந்தோஷத்தை அடைகிறார். ஆனால் நமக்கு வாழ்க்கையில் அது நிரந்தரமாக இருப்பதில்லை. தினமும் அது ஒரு வழக்கமாக இல்லை. பிரம்மத்தை யாரும் நம்ம காலையில் எழுந்து நம்மை பார்க்கும் பொழுது இன்று காலை நான் 5 நிமிஷம் பிரம்மத்தை பார்த்து விட்டு வந்தேன் என்று யாரும் சொல்லுவதில்லை. கடவுளை வணங்கினேன் என்று சொல்லுவார்கள். இன்று பஜனை நன்றாக இருந்ததோ, இன்று பூஜை நன்றாக இருந்தது என்று சொல்வார்கள். ஒழிய நான் பிரம்மத்தை பார்த்தேன் என்று யாரும் சொல்லி கேட்டதில்லை. இதை அழகாக கண்ணதாசன் ஒரு அபூர்வ ராகங்கள் என்ற சினிமாவில் சொல்லியிருக்கிறார். 7 சுரங்களுக்குள் எத்தனை பாடல் என்ற பாடலை எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். அதில் அவர் எவ்வாறு நமது மனம் காலை எழுந்தது முதல் இரவு வரை ஒரு சலனத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு அற்ப சந்தோஷங்களை நோக்கியே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த பிரம்மத்தை அறிய வேண்டும் என்பது அப்பொழுது நமக்கு தோன்றாது. ஏதாவது ஒரு சின்ன வெற்றி கிடைக்குமா என்பதை நினைத்து கொண்டுதான் வாழ்க்கையை தொடர்கிறோம். காலையில் எழுந்தவுடன் நமக்கு வேலைக்கு போகும் பிரச்சனை, கடைக்கு போகும் பிரச்சனைகள், அலுவலகத்திற்கு போகும் பிரச்சனைகள், மாணவர்களுக்கு கல்லூரிக்கு போய் படிக்க வேண்டும், அரசியல் பிரச்சனைகள், டிராஃபிக், போக்குவரத்து நெரிசல், எவ்வளவோ பிரச்சனைகள் நமக்கு வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த பிரம்ம அறிவுக்கும் உணர்தலுக்கும் இந்த வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் என்று நமக்கு தோன்றும். இதற்கு பரிமாணத்தில் நமக்கு என்ன நடந்தது என்று பார்க்க வேண்டும். பல லட்சம் வருடங்களுக்கு முன்னால் நாம் காட்டில் திரிந்து கொண்டிருந்த பொழுது நமக்கு பல அச்சங்கள் இருந்தன. மிருகங்கள் நம்மளை வந்து தாக்கும். அதனால் 24 மணி நேரமும் மிருகங்களிடமிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இயற்கை சக்திகள், மின்னல், இடி, மழை, வெள்ளம், பூகம்பம் எப்பொழுது வரும் என்று நமக்கு புயல் எப்பொழுது வரும் என்று தெரியாது. அந்த காலத்தில் திடீரென்று வரலாம். காட்டு வெள்ளம் திடீரென்று வரலாம். அந்த பயம் மக்களுக்கு இருந்தது. பிறகு மற்ற குழுக்களோடு சண்டை. மக்கள் இனக்குழுக்களாக வாழ்ந்து வந்தார்கள், சிறிய குழுக்களாக. அப்பொழுது ஒரு இனம் புரியாத பயம். ஒரு அடுத்த குழுவை பார்க்கும் பொழுது நமது உணவையோ நமது பொருளையோ அவர்கள் திருடி விடுவார்களோ என்ற பயத்தில் எப்பொழுதும் சண்டை நடந்து கொண்டிருந்தது. அதை பற்றிய ஒரு பயம் இருந்தது. இந்த மாதிரி பல சிக்கல்கள், வாழ்க்கையில் தொந்தரவுகள் இருந்ததால் நாம் எப்பொழுதுமே அடுத்தது நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்ற பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பல லட்சம் வருடங்களுக்கு பிறகு வாழ்க்கை எவ்வளவோ முன்னேறி இருக்கிறது. நம்ம சமுதாயம் எவ்வளவோ முன்னேறி இருக்கிறது. அதை யாரும் நினைத்து பார்ப்பது கிடையாது. விஞ்ஞானம் மூலமாக வெள்ளம் எப்பொழுது வரும், புயல் எப்பொழுது வரும், சுனாமி எப்பொழுது வரும் என்பதையெல்லாம் முன்கூடியே அறிவிக்கக்கூடிய நமக்கு ஒரு சக்தி இருக்கிறது. சட்ட ஒழுங்கு பராமரிக்கும் காவல்துறை, நீதிபதிகள், நீதித்துறை நம்மளை பாதுகாக்கிறார்கள் முடிந்தவரை. சுற்றம் சூழ்நிலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அரசாங்கம் முயற்சி செய்கிறது. அதனால் ஓரளவுக்கு நமது வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். நாம் அந்த லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலோ ஈவன் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலோ எவ்வளவு துன்பப்பட்டோமோ அவ்வளோ துன்பம் இப்பொழுது இல்லை. இருந்தாலும் நமக்கு அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. நாளை என்ன நடக்குமோ, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ, அடுத்த மாதம் என்ன நடக்குமோ என்ற ஒரு பயம் இருந்து கொண்டே இருப்பதால் நாம் அந்த
பிரம்ம நிலையை அடைவது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. மற்ற வரும் காணொளிகளில் இப்பொழுது நமக்கு தோன்றும் பிரம்மத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். திடீரென்று ஆத்மா என்றால் என்ன? நாம் முனிவர்கள் எல்லாம் பிரம்மத்தை பார்ப்பதற்கு ஏதோ ஒன்று அறிவதற்கு, கடவுளை அறிவதற்கு காட்டுக்கு சென்று அமைதியான இடத்தில் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு தவம் இருந்ததாக நாம் நிறைய கதை படிக்கிறோம். அப்பொழுது அந்த மாதிரி ஒரு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு இடத்தில் தனிமையில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் ஏதோ ஒரு அனுபவம் வரும் என்று தோன்றுகிறது. அப்பொழுது ஆத்மா என்றால் என்ன? அந்த ஆத்ம ஞானம், ஆத்மாவை அறிவது எப்படி? பரம்பொருளுக்கும் இந்த ஆத்மாவிற்கும் என்ன சம்பந்தம்? ஆத்ம ஞானம் முக்கியமா, பிரம்ம ஞானம் முக்கியமா? பரம்பொருளை அறிவது முக்கியமா அல்லது ஆத்மாவை அறிவது முக்கியமா? நாம் இரண்டும் ஒன்றுதான் என்பதுதான் ஆதிசங்கரர் அத்வைதத்தில் சொல்லுகிறார். அதை பற்றி பார்க்க போகிறோம். பிறகு இவற்றிற்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? நாம் கோவிலுக்கு போகிறோம், பூஜை செய்கிறோம், சடங்குகள் செய்கிறோம், பஜனை செய்கிறோம், பாட்டு பாடுகிறோம். இந்த வழிபாட்டு முறைகளுக்கும் இந்த பிரம்ம ஞானம், ஆத்ம ஞானம் இவர்களுக்கெல்லாம் என்ன தொடர்பு? ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இல்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிளையா? அடுத்த கேள்வி, இதை மற்ற மதக்காரர்கள், மற்ற நாட்டுக்காரர்கள் இதை பற்றி கவலைப்படுகிறார்களா? இந்த விடயங்களை அறியாமல் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? இதெல்லாம் தெரிந்தால்தான் மகிழ்ச்சி வருமா? இதையெல்லாம் ஒன்றும் தெரியாத ஒரு ஆப்பிரிக்காவிலோ வேறு ஊரிலோ இருக்கும் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அவர்களுக்கும் இதெல்லாம் தெரிய வேண்டுமா? இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்கு வருகிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில்தான். அந்த பதிலை அந்த பிரம்மத்தை நாம் அறிந்து கொண்டால், முழுவதுமாக அறிந்து கொண்டால், எல்லா கேள்விகளுக்கும் விடை உடனே வந்துவிடும். இது எப்படி என்றால், நாம் ஒரு புதிரை பசில் ஒரு புதிரை சால்வ் பண்ண முயற்சி கொண்டிருக்கிறோம். அப்பொழுது சில சமயம் திடீரென்று பல நாட்கள் ஆகும், பல மணி நேரம் ஆகும். திடீரென்ற ஒரு பீஸ் அதில் விழுந்தவுடன் திடீரென்று எல்லா பீஸ்களும் அதற்கு அந்தந்த இடத்தில் புரிஞ்சு நமக்கு சீக்கிரம் அந்த பசிலை நாம் சால்வ் பண்ணி விடுவோம். அதே போல இந்த பிரம்மத்தை அறிந்தோம் என்றால் எல்லா கேள்விகளுக்கும் விடை உடனே கிடைத்துவிடும் நமக்கு. ஸோ இதை பற்றி நாம் அடுத்த பல காணொளிகளில் பார்க்கலாம். வணக்கம்.